தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் திருமண்டலத்தில் வருகிற 9ஆம் தேதி அனைத்து திருச்சபைகளிலும் முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் என ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி அறிவித்துள்ளார். அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 9/11/2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடந்து அதற்கு பிறகு ஓட்டுகள் எண்ணப்பட்டு அன்று இரவே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய உத்தரவு 6/11/2025 படி ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஆர்டர் என்று ஒன்று கொடுத்தார்கள். அந்த ஆர்டரை அந்த உத்தரவை நீதிபதிகள் 2 பேரும் அதை கிளாரிஃபை செய்து, அது ஸ்டேட்டஸ்கோ என்பது அந்த நிர்வாகம் செய்வதற்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டை தொடர்ந்து அடுத்த ஹியரிங் அடுத்த 3/12/2025 வருகிறது, அதுவரை நிர்வாகம் செய்யலாம் என்று அதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகம் என்பது என்னை நிர்வாகியாக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த பொழுது நிர்வாகம் செய்வதற்காகவும் அதை தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்காகவும் நியமித்தார்கள். ஆகவே இந்த தேர்தல் உயர்நீதிமன்ற உத்தரவு 6/12/2025 படி நிச்சயமாக நடைபெறும். அதை இந்த பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பு ஏற்படி எல்லா பூத்திலும் ஒரு 520 பூத்தில் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அதில் சென்சிட்டிவ் பூத் என்று ஒரு 20-30 நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கெல்லாம் அப்சர்வர், எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் பாஸ்டேட் சேர்மனாக இருக்கிறவங்க தான் எலெக்ஷன் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரியாக இருக்கணும் ரூல் படி. அதோடு சேர்ந்து இந்த சென்சிட்டிவ் பூத்தாக இருக்கிற இடத்துல வெளியாட்களை, திருநெல்வேலியிலிருந்து வருகிற ரெவரன்ஸ், அப்புறம் வழக்கறிஞர்கள், அப்புறம் ஆசிரியர் பெருமக்கள், இவங்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய வயதானவர்கள், அனுபவம் மிக்கவர்களை சேர்த்து எலெக்ஷன் ஆஃபீஸர் 2, 3, 4, 5 என்று போடுகிறோம். அதன் மூலமாக பிரச்சனை எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை.